வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றை பார்க்கப் போகிறோம். ஒரு புலி வேடனை துரத்திக் கொண்டு போனது. வேடன் அருகில் இருந்த மரத்தில் ஏறிக்கொண்டான். அதற்கு முன்பே மரத்தின் மீது ஒரு கரடி இருந்தது. புலி கரடியிடம் கூறியது, இந்த வேடன் நமது மிருக குலத்துக்கே பகைவன், இவனை கீழே தள்ளி விடு என்று. கரடி கூறியது இருக்கலாம், ஆனால் இவன் நான் இருந்த மரத்தை அண்டியதால் என்னிடம் சரணடைந்தவன் ஆகிறான். சரண் அடைந்தவனை கைவிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கரடி உறங்கியது. சற்று நேரம் கழித்து புலி வேடனிடம் கூறியது, எனக்கு பசியாக இருக்கிறது. நீ அந்த கரடியை கீழே தள்ளிவிட்டால் நான் அதை உண்டு பசியாறி உன்னை விட்டுவிடுகிறேன். வேடன் கரடியை தள்ளிவிட்டான். கரடியோ மரத்தின் கீழ் கிளை ஒன்றை பிடித்துக்கொண்டு விழாமல் தப்பி மேலே ஏறி கொண்டது. அப்போது புலி கரடியிடம் சொன்னது, இந்த மனிதன் நன்றி கெட்டவன். சரண் அடைந்தவனை காப்பாற்றுவேன் என்ற உன்னையே தள்ளிவிட்டு விட்டான். அவனை கீழே தள்ளிவிடு. அதற்கு கரடி சொன்னது, எவனோ ஒருவன் தன் ஒழுக்கத்தினின்று வழுவினான் என்பதற்காக நான் என் தர்மத்தை கைவிடக் கூடாது. இன்னமும் அவன் சரணடைந்தவனே அவனை தள்ளுவது அறம் இல்லை, நான் தவறியது ஆகும் என்று கூறி வேடனை கீழே தள்ள மறுத்து விட்டது. துன்பம் இழைத்தவருக்கு பதிலுக்கு துன்பம் இழைத்து பழி வாங்குவது சாதாரண மனிதர்களின் இயல்பு. சான்றோர்கள் அப்படி பழிவாங்க சந்தர்ப்பம் கிடைத்தாலும் துன்பம் இழைக்க மாட்டார்கள். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.